வணக்கம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கடந்த கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட புகழேந்தி என்பவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துட்டார். இதனையடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இடைத்தேர்தல் நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் சார்பில். இந்த நிலையில பறக்கும்படைகள் அந்த பகுதியில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பறக்கும்படைகள் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்ட பொழுது விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேலக்கொந்தை, அதாவது விக்கிரவாண்டிக்கு அடுத்துள்ள மேலக்கொந்தை செஞ்சி சாலையில் உள்ள மேலக்கொந்தையில தீவிர வாகன தணிக்கையில பார்த்தீங்கன்னா தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்ட பறக்கும்படையினர் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா வாக்கூர் பகுதியை சேர்ந்த நகைக்கடை வியாபாரி கவியரசன் என்பவர் வாகனத்தை சோதனை மேற்கொண்ட பொழுது சுமார் 23 கிலோ எடை கொண்ட வெள்ளி கொலுசுகள் அவரிடம் இருந்தது. இதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் மேல இருக்கும். அதாவது 23 லட்சம் கூட இருக்கும்னு சொல்றாங்க. 20ல இருந்து 23 லட்சம் வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோதனை நடத்தும் போது அவர் உரிய ஆவணம் எடுத்து வராத காரணத்தினால பார்த்தீங்கன்னா தேர்தல் பறக்கும்படை அலுவலர் பார்த்தீங்கன்னா அந்த நிலைய அலுவலர் யுவராஜ் தலைமையில போலீசார் அந்த கொலுசுகள் பறிமுதல் பண்ணி விழுப்புரம் அடுத்துள்ள விக்கிரவாண்டி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தேர்தல் விதிமுறைகள் விழுப்புரம் மாவட்டத்தில் அமலுக்கு இருப்பதால 50,000க்கு மேல பணம் எடுத்து வரக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலகமான பழனி நேற்று முன்தினமே தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு பேட்டியும் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த வழியில இவங்க சென்ற பொழுது இவங்க உரிய ஆவணம் இல்லாமல் எடுத்து சென்றதால அந்த கொலுசுகள் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் மட்டுமல்லாமல் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்கள்ல வாகன தணிக்கையில், அதாவது பாத்தீங்கன்னா அந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில அந்த என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது தொகுதிக்கு உட்பட்ட உள்ளார உட்புற செல்லும் வழியில வாகன தணிக்கையில தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வராங்க. இல்ல தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாம இருக்கிறது. அதாவது பரிசு பொருட்கள் தேர்தல் இடைத்தேர்தல்னாவே பாத்தீங்கன்னா வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது, பரிசு பொருள் கொடுக்கறது வாடிக்கையாக உள்ளது. இதனை தடுக்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் முன்கூட்டியே விழுப்புரம் மாவட்டத்துக்கு இந்த எந்த சலுகையும் அளிக்கக்கூடாது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் விதிகள் நடைமுறையில் உள்ளதால் விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த இடைத்தேர்தலுக்கு யாராவது பரிசு பொருள் கொடுக்கக்கூடோ பணமோ ஏதோ கொடுக்க கூடாதுன்றதுக்காக தீவிர வாகன தணிக்கையில பாத்தீங்கன்னா தேர்தல் பறக்கும்படைகளில் தேர்தல் அலுவலராக நியமிக்கப்பட்ட பறக்கும்படைகளில் இணைக்கப்பட்டு உள்ளனர். அதனை அடுத்து இந்த சோதனையில் ஈடுபட்ட போது இந்த இடத்துல வாகன தணிக்கையில் செய்த போது அது நகை வியாபாரி தான் யுவராஜ் என்பவர் நகை வியாபாரி என்பது தெரிய வந்தது. கவியரசன் என்பவர் வியாபாரி என்று தெரிய வந்தது. தொடர்ந்து இவரிடம் உரிய ஆவணம் இல்லாததால உரிய ஆவணமின்றி எடுத்து சென்றதாக ஆவணத்தில் பரிசோதனை செய்து பின்னர் தான் இவருடைய அந்த வெள்ளி கொலுசுகள் இவருடைய ஒப்படைக்கப்படும் என தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இது போன்ற 50,000க்கு மேல தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் விதிமுறைக்கு உட்பட்டு, ஏன்னா இந்த பக்கம் பணப்பட்டோடா, அதாவது இடைத்தேர்தல் என்பதால் பணப்பட்டோடா செய்வாங்க அப்படின்ற கோணத்துல தீவிர தணிக்கையில் ஈடுபட்டு முன்னடியாக எச்சரிக்கையும் விடுக்கப்பட்ட நிலையில் இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடக்கூடாது என்ற இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பல கட்சிகளும் பணப்பட்டோடா அதிகமாக மக்களுக்கு வாக்காளருக்கு பணப்பட்டோடா செய்வாங்கன்ற கோணத்திலையும் இந்த பறக்கும்படை சோதனையில் ஈடுபட்ட போது தெரிய வந்ததை அடுத்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டதை அடுத்து இப்ப தற்பொழுது வரைக்கும் விசாரணை நடைபெற்றுள்ளன. தொடர்ந்து இவர்கள் அதிகபட்சமாக தொகையில் எடுத்து சென்றாலும் பரிசு பொருட்கள், அதாவது நகையாகவோ பொருளாகவோ வேற ஏதாவது கொடுக்க போறாருன்ற ஒரு கோணத்திலையும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. தேர்தல் பறக்கும்படையினர் இவர் உரிய ஆவணம் இல்லாமல் நகைக்கடை வியாபாரி என்று சொல்லுகிறார், எதுக்கு உரிய ஆவணம் இல்லாமல் இந்த நகைகளை எடுத்துக்கொண்டு செல்கிறார் என்ற கோணத்திலையும் விசாரணை மேற்கொண்டு வராங்க. தற்பொழுது இந்த பறிமுதல் செய்யப்பட்ட 23 கிலோ வெள்ளி கொலுசுகளை பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை அலுவலகத்துல விக்கிரவாண்டி அலுவலகத்தை ஒப்படைச்சிருக்காங்க. இது குறித்து மேலும் போலீசாரும் தேர்தல் பறக்கும்படை அலுவலருக்கும் விசாரணை மேற்கொண்டு வராங்க மேடம்.